எதுக்காகவும் கவலைப்படாத. உங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. கதிர் கூட இருந்து பார்த்துப்பான். கதிர் இருந்துட்டு, அப்பா வாங்கப்பா, மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் போய் கூப்பிட்டா அவங்க யாருமே விட மாட்டேன்றாங்க, பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் விட்டால் மாமாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், அதனால் மாமாவை வந்து என் கூட அனுப்பி வைங்கப்பா, அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கூட தான் போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரவேலும் நம்ம சக்திவேலும் இருந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுங்கடா அவரை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரா எங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக விடாமல் தடுத்துட்ருக்க, முதல்ல நீ எதுக்காக உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் நீ புடுற அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு குமரவேலை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறாங்க. பாண்டியனும் சக்திவேலை தள்ளி விட்டுட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி கதிரை கூட்டிகிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஒரு வழியாக அவங்க 2 பேர்த்தையும் தடுத்து கதிர் கூட முத்துவேலை அனுப்பி விடுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன் பையனும் நீயும் என்ன திட்டத்தோடைய இருக்கீங்க, ஏன்னு எதுக்காகவும் பிள்ளை கூட அனுப்பிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரோட நிலமை தெரியாமல் விளையாடிட்டு இருக்காது, அவர் எப்போவுமே கூட்டிகிட்டு போகிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கதிர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான், தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலையும் உன் பிள்ளை வந்து முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான், என் அண்ணன் விஷயம்னா அவன் வந்து முன்னாடி தான் நிற்கிறான், என்ன என் அண்ணனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா சுத்தையும் அப்பளம் அவனை சேர்ந்துக்கிட்டு ஆட்டிய பொல்லான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதனால தான் திட்டம் போட்டு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கியா, இப்போவே நான் போலீஸ்கிட்ட போகிறேன், போலீஸ்கிட்ட போயிட்டு உன் மேலேயும் உன் பிள்ளை மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் ஏன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஆனால் என் பிள்ளை உன் அண்ணனுக்கு கெட்டது ஒன்றும் நினைக்க மாட்டார், ரொம்பவே நல்லது மட்டும்தான் நினைப்பான், இப்போ கூட அவரை காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்கான், தேவையில்லாமல் என் பையனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் உடம்பு இருக்கிற கண்டிஷனில் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா இன்னும் தான் பிரச்சனை பெருசாகும், வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, இப்போவே போகிறேன், உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உன் அண்ணன் இதே ஆப்ரேஷன் பண்ணியிருக்க தானே நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவருக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய நோயா, அது இப்போ தான் சரியாயிட்டு வந்துட்டுருக்கு, அவ்வளோத்துக்கும் காரணம் என் மகையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கூட என்னால் அந்த உண்மையை சொல்ல முடியும், ஆனால் சொல்லக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பூச்சாட்டிங் ஆட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்ட உடனே, உங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே மொத்த குடும்பமும் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. என்ன என் அண்ணங்கிட்ட இருந்து சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிறதுக்காக கேன்சர் இருக்குன்னு சொல்லி எங்ககிட்டயும் நீ நாடகம் போட்டுட்ருக்கியா, நான் பண்ணுறது நாடகம் கிடையாது, உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருக்கியா, எங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருக்குதுன்னா அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அவர் உன் பிள்ளைகிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ஒன்று என் பிள்ளைகிட்ட வந்து கேட்கல, அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், இவர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்த பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கேட்க போனதுனால தான் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை கதிர்கிட்ட சொன்னார், அது மட்டும் கிடையாது, அவரை சென்னைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போனான்னு சொன்னல, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுதே, அதுக்கு கூட அந்த கேன்சர் கட்டியை எடுக்கிறதுக்காக தான், தேவையில்லாமல் என் பிள்ளை மேலே பயங்கரமாக பழியை தூக்கி போடாதியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உனக்கு அப்படியே சந்தேகமாக இருந்தாலையும் இப்போ கதிர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதை ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலு தான், அங்கே போயிட்டு விசாரிச்சினா உங்கள் அண்ணனுக்கு என்ன நோய் இருக்குது, எதுக்காக கதிர் வந்து அவர் கூட இருந்து பார்த்துக்கிறான், இப்படி எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாப்பா இந்த விஷயத்த அவர் உங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சத்தியம் கூட வாங்கிட்டாரியா, ஆனால் இவன் தேவையில்லாமல் என் பிள்ளை மேலே மறுபடியும் கடத்தல் கேஸு அது இதுன்னு ஏதாச்சும் போட்டு விட்டுருவானோன்னு பயந்துக்கிட்டுக்கு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேலாச்சும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நான் இப்போவே போகிறேன், என் அண்ணனை நான் போய் பார்க்குறேன், என் அண்ணனுக்கு மட்டும் நீ சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அதுக்கப்புறமா இருக்கே உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வடிவு இருந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க.
என் அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காத. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாத கோமதி, எல்லாமே சரியாயிடுச்சு. கதிரும் சென்னையில் கூட்டிகிட்டு போய் தான் அவருக்கு ஆப்ரேஷனே பண்ணியிருக்கா. உங்கள் கூட சென்னையிலேருந்து ஒரு தம்பி வந்தாரல்ல, போலீஸ் தம்பி, சுரேஷ் அண்ணாவா? ஆமாம், அந்த தம்பி தான் கதிரை இங்கே நடுவழியில் பார்த்து ஒரு பிரச்சனையிலேருந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னார். நான் கதிர்கிட்ட கேட்டேன். கதிரும் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கப்பான்னு சொல்லி என்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டான். அதனால தான் என்னால் யார்கிட்டேயும் எந்த விஷயமும் சொல்ல முடியல. யாரும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கதிர் கூட போயிருக்கால, என்ன ஏதுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போயிட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சரியால அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.